ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முடக்கத்தான் கீரை தோசை. அதுக்காக நான் முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கீரையை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன். இப்போ இதில் மிளகு சேர்த்துக்கிறேன். அப்போ எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டும் இதோட போட்டுக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கீரையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது நல்லா வதங்கி முடிஞ்சதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு. கீரை நமக்கு பார்க்கும்போது நிறையா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. வதங்கினதும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பாருங்கள். இப்போது நான் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நான் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதோடு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிற மாவுக்கும் இந்த கீரைக்கும் ஒரு 7-8 தோசை வருங்க. அந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மாவில் உப்பு போடலை, இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். எனக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எனக்கு இப்போ கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இப்போ நான் ஒரு தோசை கல்லை வச்சு இப்போ நான் ஒரு தோசை ஊற்றிக்கிறேன். இந்த தோசை முட்டி வலி மற்ற எல்லா பிரச்சனைக்குமே இது ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாங்க இந்த தோசை. எல்லா வலி பிரச்சனைக்குமே இது நல்ல தோசை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.